ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க பாபாவோட நினைவுல குஷியா இருக்கிறீங்களா? எப்பவுமே டபுள் குஷி தான். சரி. ஓகே. அந்த குஷியோட 6/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாபா என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் எது, அது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் யாரிடமாவது கரடுமுரடான முரட்டுத்தனமான கடுமையான வார்த்தைகள் பேசுறதுதான். இதைதான் பூதம்னு சொல்லப்படுது. எப்பொழுது யாரிடமாவது இந்த பூதம் பிரவேசமாகுது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுது. இதனால் அதனிடம் இருந்து விலகிடணும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவு பயிற்சி செய்யுங்க. இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும், பிறகு ராஜ்யத்துல வரணும். இந்த உலகத்துல அனைத்தையும் பார்த்தாலும் எதுவும் கண்ணுக்கு தென்படக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. கடுமையான வார்த்தைகள் வாயிலிருந்து வருது அப்படின்னாலே பூதம் பிரவேசமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு ஏன் கடுமையான வார்த்தைகள் வருது, கோபம் ஏன் வருது? இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு பயிற்சி இருக்குது. எப்பவும் கோபத்தை அடக்கிறதுக்கு டிராமாங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லுவோம். இப்ப பொதுவாகவே கோபத்தை அடக்கணும்னு வச்சுக்கோங்க, எதுல அடக்குறது? எந்த இந்திரியத்தை உடனே அடக்கணும்னு நினைப்போம் நம்ம? நீங்க சொல்லுங்க. மௌனமா இருக்கணும், வாயதான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வாயை அடக்கணும்னு நினைக்கிறோம், அது முடியுதா? என்ன இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேது, கேட்காம சத்தம் போட்டு பேசிடுறோம், வார்த்தை வெளியே வந்து விழுந்துருது. பாத்தீங்களா? இப்ப மனசும் அங்க அடங்கல, வார்த்தையும் அடங்கல, ஏதோ தற்காலிகமா அத பண்ணி ஒரு கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது மாதிரி செய்யறோம். பாத்தீங்களா? மாதிரிதான் செய்யக்கூடாது அப்படிங்கறத. அப்ப மனசையும் அடக்க முடியாது, வார்த்தைகளையும் அடக்க முடியாது. இந்த இந்திரியத்தை முதல்ல அடக்கணும் அப்படின்னா, கோபம் வந்துச்சுன்னா பார்வையை தான் பணிவுடையதான் மாத்தணும். பார்வைக்கும் உள் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. பார்வைய இனிமையானதா மாத்துங்க. பார்வைய ஒரு பணிவு அமைதியா இனிமையானதா மாத்தும் போது டக்குன்னு உள்ளுணர்வு மாறத உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். எல்லாரும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்வைக்கும் இந்த உள்ளுணர்வுக்கும் கவனம் கொடுங்க. சரியா? பாக்குறது அப்படின்னா பார்வையை இனிமையா மாத்துங்க. கோபம் ஈஸியா கண்ட்ரோல் ஆகும். வேற எந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. பார்வையை கண்ட்ரோல் பண்ணாலே காமமும் அடங்கும், கோபமும் அடங்கும். தேகத்தை பார்க்காம ஆத்மாவை பார்த்தோம்னா காம விகாரம் தூண்டப்படாது. அதுவே யாராவது கோபப்படுத்துற மாதிரி பேசினா மனசையோ வார்த்தையோ அடக்காம பார்வைய இனிமையானதா மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. கோபம் டக்குனு டக்குனு குறைஞ்சிடும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவாரு, திருஷ்டிய மாத்துங்க, சிருஷ்டி உண்டாகும். பார்வையை பத்தி தானே அதிகமா பேசியிருந்தாங்க. ஆமா, நேத்து நான் அந்த சொல்ல மறந்துட்டேங்க. அப்பா சொல்றாரு இல்லையா? அதனால எல்லாரும் பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பார்வை தான் பணிவு தன்மை மாறுச்சுன்னா மற்ற எல்லா இந்திரியங்களும் பணிவு தன்மையுடையதான் மாறும். பார்வைக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் பாமா எப்பவுமே முறையில சொல்லுவார், பார்வை மட்டும் தனியா சொல்ல மாட்டாரு, பார்வை உள்ளுணர்வு ரெண்டையும் சேர்த்தே சொல்லுவார். ரெண்டுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாஸ் பண்ணிட்டு இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமேல அடுத்த லைனு முரளி கேட்க போங்க எல்லாரும். நெக்ஸ்ட். அதிகாலையில் எதற்கான பயிற்சி இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, சரீரத்தை விட்டு செல்லணும், இந்த உலகத்தை கூட மறந்து போகணும். இது கூட ஒரு பயிற்சியா இருக்குது. சரீரத்துல ஏதேனும் பிரச்சனை ஏற்படுதுன்னா சரீரத்தை கூட முயற்சி செஞ்சு மறக்க வேண்டியதா இருக்குது. இதனால இந்த உலகத்தையும் மறக்க வேண்டி இருக்குது. அதிகாலையில மறப்பதற்கான பயிற்சி இருக்குது. இப்பொழுது வீடு திரும்பி செல்லணும். இந்த ஞானம் குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்குது. முழு உலகத்தையும் விட்டு இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும். அதிகமான ஞானத்தின் அவசியம் இருக்கிறது இல்ல, முயற்சி செஞ்சு பாபாவோட நினைவின் ஈடுபாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப தேகம் தேக உறவுகள் ரெண்டையும் மறக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அதிகாலையில அந்த ரெண்டு விஷயங்களையும் நீ மறந்து நீங்க ஆத்மா உணர்வுக்கு வந்து நீங்க அந்த பயிற்சி பண்ணணும். ஆத்மா உணர்வுல இருக்கணும். ஆத்மா பரமாத்மா இந்த உணர்வுக்கு வந்துடணும். தேகம் தேக உறவுகள் இருக்கு இல்லையா? அதே போல ஆத்மா தேகம் இல்ல, நான் ஆத்மாங்கிற உணர்வுக்கு வந்துட்டு இந்த தேக உறவுகளை நினைக்கிறது ஈஸியா இருக்கு இல்லையா? அது போல பரமாத்மாவை தந்தையா தன்னுடைய உறவா நினைக்கும் போது பாவ கர்மங்கள் அழியும். காலையில அதிகாலையில இந்த
விஷயங்களை நீங்க மறக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. தேக உறவுகளை மறந்து ஆத்மா பரமாத்மா உணர்வுக்கு வர வேண்டியது இருக்குது. இந்த ஞானம் வந்து சிம்பிளா தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. பெருசா இதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. உலகமும் நீங்க இந்த தேக உலகத்தை மறந்து அந்த பரந்தாமும் உங்களுடைய உண்மையான உலகம் ஆத்ம உலகத்துக்கு வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மூணாவது கொஸ்டின், கடைசியில எந்த 2 விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. 2 விஷயங்கள் தான் இருக்குமா கடைசியில? அது என்னன்னா, சரீரத்திற்கு கூட எந்த அளவு கஷ்டம் ஏற்படுது, பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. நீங்க இல்லவே இல்லை, அசரீரி ஆயிடணும், இது கூட நல்ல பயிற்சியா இருக்குது. மத்தபடி நேரம் குறைவா இருக்குது, வீட்டுக்கு போகணும், பிறகு பாபாவினுடைய உதவி இருக்குது, மற்றும் இவருக்கு தன்னுடைய உதவி இருக்குது, உதவி அவசியம் கிடைக்குது, மேலும் முயற்சியும் செய்ய வேண்டியதா இருக்கு, எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் இருக்கிறது இல்ல, இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும், அங்கிருந்து பிறகு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரணும், கடைசியில இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கும். அதாவது செல்ல வேண்டும், பிறகு வர வேண்டும். இந்த நினைவுல இருக்கிறதுனால சரீரத்தோட வியாதிகள் எல்லாம் எதெல்லாம் தொந்தரவு செஞ்சதோ அவை இல்லாமல் தானாகவே போய்விடுவதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த குஷி தங்கிடுது. குஷியை போன்ற டானிக்கே இல்ல. எனவேதான் குழந்தைங்களுக்கு இதை கூட புரிய வைக்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா. ஆமா, இறுதி நேரத்துல உங்களுக்கு நீங்க குஷியா சரீரத்தை விடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. குஷியை விட பெரிய டானிக் எதுவும் கிடையாது. இறுதி நேரத்துல உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த குஷியை உண்டாக்குது. அதுதான் பெரிய டானிக்கா இருக்கும். அந்த குஷியில இருக்கும் போது நீங்க சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், தூங்கணும் அப்படிங்கிற உணர்வுகளையும் மறந்துடுவீங்க. இறுதி நேரத்துல அந்த அளவுக்கு குஷி அதீந்திரிய சுகத்துல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. செல்லணும், நம்ம வீட்டுக்கு போகணும், அப்புறம் வரணும், அந்த 2 விஷயத்த மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நினைவு இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, அது மட்டும் தான் நமக்கு நினைவு இருக்கும். குஷி இருக்கும். குஷி இருக்கும். பாபா எதை மட்டும் கூறவில்லை மற்றும் எதை செய்கிறார் அப்படின்னு கேக்குற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களே இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும், இனிமையான வீட்டிற்கு செல்லணும், இந்த பழைய உலகத்தை மறந்து போகணும். எதற்கு நினைவு யாத்திரை? இதுக்கு வந்து நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. இப்பொழுதுதான் குழந்தைங்களுக்கு தெரியுது, கல்பமாக பாபா வர்றாரு, கல்பத்துக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் என்று இதையே சொல்றாரு. குழந்தைங்களே இப்பொழுது நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை கல்பத்திற்கு பிறகும் கேட்பீங்க. நான் கல்பமாக வந்து குழந்தைங்களுக்கு வழிமுறையை தான் சொல்றேன் என்பதை குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபாவின் வழிபடி நடப்பது குழந்தைகளோட வேலை. பாபா வந்து வழிமுறையை சொல்றாரு, கூடவே அழைத்தும் செல்றாரு. வழியை மட்டும் சொல்றது இல்ல, கூடவே அழைத்தும் செல்றாரு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இது உங்களுக்கு வந்து இந்த அப்பா வந்து கல்பமா வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறேன், நீங்க கல்ப வெற்றியாளன் அப்படிலாம் சொல்லுவாரு. நீங்க ஒவ்வொரு கல்பமும் நீங்க தான் இங்க குழந்தைகளா வந்து பாடம் படிக்கிறீங்க, நீங்க தான் மனிதன்ல இருந்து தேவதையா மாற போறீங்க. இது இந்த ஒரு கல்பத்துல மட்டும் நடக்கல, போன கல்பத்துல கூட நீங்க முயற்சி செஞ்சு தேவதையா மாறிடுக்கீங்க. இந்த கல்பத்திலயும் நீங்க அதே போல முயற்சி செஞ்சு தேவதையாக போறீங்க. அடுத்து வர இன்னொரு கல்பத்திலயுமே நீங்க தான் வருவீங்க, வேற யாரும் இந்த தந்தை கிட்ட வந்து இந்த பாடத்தை படிக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பூடவே சத்குருவா வந்திருக்கேன், உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், இதன் மூலமா வழிகாட்டி உங்களை கூடவே அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அங்க சன்னியாசிகள் மற்ற குருமார்கள் வந்து கூடவே இருந்து அழைச்சிட்டு போறது கிடையாது. அவங்க ஃபாலோயர்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அவர் தான் சரீரத்தை விட்டுட்டு போயிடுறாரு, அடுத்த பிறவிக்கு போயிடுறாரு. ஆனா இந்த சத்குரு வந்து உங்களை கூடவே வீடு வரைக்கும் அழைச்சி கொண்டு போய் வர்றது என் வேலை அப்படிங்கறத சொல்றாங்க. புது விஷயம் இல்லை, நமக்கு புது விஷயமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இங்கு இருக்கும் படங்கள் வந்து போன்றவை கடைசியில எந்த வேலைக்கும் பயன்படாது என்பது கூட குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. பாபாவுடைய ஆஸ்தி எல்லையற்ற ராஜ்யம் என்பதை குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. யார் நேற்று கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார்களோ இந்த குழந்தைகளுடைய லட்சுமி நாராயணன் மகிமையை பாடிக்கொண்டிருந்தார்களோ, பாபா அவர்களை கூட குழந்தைங்களே தான் சொல்லுவார் இல்லையா.
யார்தான் உயர்ந்தவர்களாக ஆவதற்கு தந்தையின் மகிமை பாடிக்கொண்டிருந்தார்களோ இப்பொழுது மீண்டும் உயர்ந்தவர்களாக ஆகக்கூடிய முயற்சி செய்யறாங்க. இது சிவபாபாவிற்கு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்களாகி உங்களுக்கு தான் புதிய விஷயமா இருக்குது. ஆமா, நமக்குதான் புதுசா தெரியுது. ஆனா இது கல்பனா நடந்திருக்குது. ஆனா அவருக்கு புதுசு கிடையாது, அப்பாவுக்கு. ஆமா, அவர் சரீரம் எடுக்கல இல்லையா, அவர் ஞானக்கடல் இல்லையா, அவர் 5000 வருஷமா அப்படியே சாந்தியில இருக்கிறதுனால, எப்போ ஆத்ம உணர்வுலயே இருக்கிறதுனால அந்த ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் எதுவுமே மறக்காம அப்படியே நினைவு இருக்குது. மற்ற எல்லாருமே தேக ரீதியா வரோம் இல்லையா, தேக ரீதியா வந்து 84 பிறவிகள் சக்கர சுத்தி வந்திருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறீங்க. எப்ப தேகம் எடுக்கிறோமோ அப்ப மறந்துடுறோம் போராட்டையும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நீங்க இப்ப இது விஷயம் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. குழந்தைங்க தான் ஒவ்வொரு கல்பமும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. ஆமா, யார் வந்து லட்சுமி நாராயணனோட மகிமையை பாடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களதான் பாபா வந்து இப்ப குழந்தைங்களேன்னு சொல்றாங்களாம், கூப்பிடுறாரு. நாளைக்கு அவங்கதான் லட்சுமி நாராயணாவும் மாற போறாங்க. மீண்டும் உயர்ந்தவர்களா ஆக்கக்கூடிய முயற்சியும் செய்ய வைக்கிறாரு. ஆமா. நெக்ஸ்ட், சிவபாபா எப்பொழுதும் எந்த நிலையில் இருக்கிறார்? குழந்தைங்களாகிய நமக்கு புயல் போன்று எது வரும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. யுத்த மைதானத்துல குழந்தைங்க இருக்கிறாங்க. சங்கல்பம் விகல்பம் கெட்ட எண்ணங்கள் கூட இவரை பிரம்ம பாபா தொந்தரவு செய்யுமா. பிரம்ம பாபா கூட தொந்தரவு செஞ்சிருக்கான். இந்த இருமல் கூட இவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்காகும். இதனை அனுபவிக்கத்தான் வேண்டும். பிரம்ம பாபா போதையில் இருக்கிறார், குஷியில இருக்காராம். இவர் கர்மாத்தித்த நிலை ஆக வேண்டும். சிவபாபா எப்பொழுதுமே கர்மாத்தித்த நிலையில தான் இருக்காரு. குழந்தைங்களாக உங்களுக்கு மாயினுடைய புயல் போன்ற கர்ம வினைகள் வரும். இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. மாயின் தொந்தரவு இறுதி வரைக்கும் வரும்னு தான் சொல்லியிருக்காரு அப்பா. அப்ப புயல்கள் எல்லாருக்கும் வரும், கர்ம வினைகளின் தொந்தரவு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம 63 பிறவிகளா பாவ கர்மம் செய்திருக்கோம் இல்லையா, அதுக்குரிய தண்டனை வந்துட்டே தான் இருக்கும் இறுதி வரைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த தண்டனை ரூபத்துல வரும். அதை நீங்க மாற்றம் செய்யணும். நீங்க உங்களுடைய சுய தர்மத்துல இருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு தொந்தரவு செய்யாது. தந்தையின் நினைவுல இருந்தீங்கன்னா பாவ கர்மமும் அழியும். தந்தை சொல்லக்கூடிய இந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் போது அந்த அந்த இங்க நடக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா மாறிடும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. ரெண்டுமே முக்கியம். யோகாவும் முக்கியம், அந்த தெய்வீக குணங்களின் தாரணையும் முக்கியம். யோகத்தின் மூலமா பாவ கர்மங்கள் அழியுது, குணங்களின் தாரணை மூலமா இந்த நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நன்மை செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியதாவும் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க தடை இல்லாம இருக்கணும்னாலும் நீங்க தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஞான மார்க்கத்துல எந்த விஷயம் இருப்பதில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இந்த ரதத்திற்கு ஏதாவது நடந்தது என்றால் உங்களுக்கு உணர்வு வரும். தாதாவிற்கு ஏதோ ஆகியிருக்கிறது, பாபாவிற்கு எதுவும் ஆவதில்லை. இவருக்கு பிரம்ம பாபாவிற்கு தான் ஆகிறது. ஞான மார்க்கத்துல குருட்டு நம்பிக்கையின் விஷயம்லாம் இருக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, பக்தி எல்லாம் ஃபுல்லா குருட்டு நம்பிக்கை தானே. இந்த எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இந்த கயிறை கட்டிக்கோங்க, தெய்வம் துணையா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா குருட்டு நம்பிக்கை தானே. இப்ப நம்ம எதுக்கு கையில ராக்கி கட்டுறோம்? தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற கடைபிடிக்கிறதுக்காக. இப்படி குருட்டு நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு இல்லையா பக்தி மார்க்கத்துல, அதனால சொல்றாரப்பா இந்த ஞான மார்க்கத்துல குருட்டு நம்பிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஆத்மான புரிஞ்சுக்கணும், இந்த பரமாத்மாவை நினைவு செய்யணும். இந்த டிராமா இப்படி சுத்தி வந்திருக்குன்ற பாடம் படிக்கிறீங்க, படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த படிப்பின் மூலமா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது. இந்த உலகத்துல கூட டாக்டர் லாயர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, படிச்சுட்டு தானே டாக்டர் லாயரா ஆகுறாங்க. அது போல நீங்க தேவதை ஆகக்கூடிய படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த படிப்பு சொல்லி தர்றது பரமாத்மா. இந்த படிப்பை யாரு படிச்சு இதுல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க பதவி கிடைக்க போகுது உங்களுக்கு சொர்க்கத்துல அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இது படிப்பா இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட், நாம் எந்த பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம், யார் யாரை புரியாதவர்களாக இருந்தோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. யார் யாரை புரியாதவர்களாக இருந்தோம் அப்படின்னு. நான் வந்து யாருடைய சரீரத்தில் வருகிறேன் என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. அநேக ஜென்மங்களுடைய கடைசியில தூய்மையற்ற இந்த சரீரத்துல பிரவேசமாகிறேன். தாதாவும் கூட புரிந்திருக்கிறாரு. எப்படி மற்ற குழந்தைங்க இருக்கிறாங்களோ அப்படியே நானும் இருக்கிறேன்.
தாதா முயற்சியாளர் சம்பூர்ண முழுமையானவர் இல்லை. அப்ப சொல்லியிருக்காங்க பாபா. நீங்கள் அனைவரும் பிரஜாபிதாவினுடைய குழந்தைகள். பிராமணர்கள் விஷ்ணு பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லுங்கள், விஷ்ணுன்னு சொல்லுங்கள். விஷயம் ஒன்றுதான். விஷயம் ஒன்றுதான். பாபா தான் புரிய வைக்கிறார். முன்பு புரியாதவர்களாக இருந்தோம். பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் புரிந்து கொள்ளவில்லை, தன்னை பற்றியும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பாபாவையும் பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் பார்ப்பதால் இந்த பிரம்மா தபஸ்யா செய்கிறார் என்பது புத்தியில் வருகிறது. இதுவே வெண்ணிறை ஆடை ஆகும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப நீங்க பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் பத்தி தெரிஞ்சுக்கல, இந்த லட்சுமி நாராயணர் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கல. அப்ப தந்தை இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. லட்சுமி நாராயணன் அப்படிங்கிறது நீங்க சொர்க்கத்துல வாழ்ந்த முதல் மகாராஜா மகாராணி அப்படிங்கிறப்ப நீங்களும் அவங்களுக்கு சமமா மாறணும். அதனாலதான் பிராமணர்களான நீங்க இங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்காக. கூடவே இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரை பத்தியும் தெரிஞ்சுக்கல நீங்க. இதுவுமே உங்களுடைய ரூபம் தான். லட்சுமி நாராயணனா இருந்ததும் அவங்களுக்கு சமமா வாழ்ந்ததும் இந்த பிராமணர்கள் தான். அந்த பிராமணர்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, உலக மாற்றம் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப சுய மாற்றம் தான் வேணும். ஃபர்ஸ்ட் சுய மாற்றம் தான் உலக மாற்றத்துக்கு ஆதாரமா இருக்குது. சுய மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் உங்களுக்குள்ளேயே இந்த படைப்பின் காரியமா பிரம்மா மூலமா நடக்குது. நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறோம் இல்லையா, கண்களை இப்படி பார்க்க கூடாது, இப்படி மாத்தி பார்க்கணும், தேகத்தை பார்க்க கூடாது, ஆத்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற புதிய படைப்பு படைக்கிறோம் இல்லையா. அப்ப படைப்பு படைக்கும் போது கூடவே அந்த தேகம் அழிஞ்சு போயிருது இல்லையா, தேகத்தை பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் மறந்து போயிருது இல்லையா. அது ஒண்ணு வளருது, இல்ல ஒண்ணு புதுசா படைக்கிறோம், படைக்கிறதுனால ஒண்ணு வளர்ச்சி அடையுது, இன்னொன்னு வீழ்ச்சி அடையுது இல்லையா. மாயா வீழ்ச்சி அடையுது, தெய்வீக குணங்கள் வளர்ச்சி அடையுது இல்லையா. அசுர குணங்கள் வீழ்ச்சி அடையுது, தெய்வீக குணங்கள் வளர்ச்சி அடையுது. எதன் மூலமா அடையுது? இந்த படைப்பின் காரியத்தினால. பிரம்மா மூலமா படைப்பின் காரியம் நடக்குது இல்லையா. இப்படி ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்குள்ளே நடக்கிறது தான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. இது மூணுமே உங்களுடைய சூட்சும ரூபம். எல்லா பிராமணர்களுக்கும் எல்லா பிரம்மகுமாரிகளுக்குமே இந்த மூன்று விஷயங்களை கடந்துதான் தேவதையா மாற முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது சூட்சும விஷயமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரர் அப்படிங்கிறது சூட்சும விஷயம். லட்சுமி நாராயணன்ங்கிறது இங்க நீங்க செய்த முயற்சி இருக்கு இல்லையா, அதனுடைய பலன் ரூபம் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லாமே இந்த பிராமணர்கள் தான் செய்யறாங்க இந்த தந்தை கொடுக்கக்கூடிய படிப்பின் மூலமா அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரதர், மிருகத்திற்கு திண்டாட்டம்னு பாபா சொல்றது என்ன? மிருகத்திற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம்னு பாபா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. கர்மாத்தீத்த நிலை கூட இங்கு சங்கமயுகத்தில் தான் ஏற்படுது. முன்கூட்டியே உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது. இந்த பாபா பரிஸ்தா ஆவார். நாம் கர்மாத்தீத்த நிலையை அடைந்து வரிசைப்படி பரிஸ்தாவாக ஆவோம் என்பதை நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்பொழுது நீங்கள் பரிஸ்தாவாக ஆவீங்களோ அப்பொழுது புரிந்து கொள்ளுவீங்க. இப்பொழுது சண்டை ஏற்படும். மிருகத்திற்கு திண்டாட்டம், இது மிகவும் உயர்ந்த நிலை ஆகும். குழந்தைகள் தாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. மிருகத்துக்கு திண்டாட்டம் அப்படின்னா, வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னா, நம்ம இப்ப முயற்சி செய்யறோம் இல்லையா, அதனால நம்மள சொல்றாரு வேட்டைக்காரன். நீங்க முயற்சி செஞ்சு பரிஸ்தாவா மாற போறீங்க. அந்த நேரம் இந்த உலகத்துல விநாசம் ஏற்படும். அப்படிங்கிறப்ப இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் பூரா ஒருத்தர் மாறி மாறி சண்டையிட்டு அசுர குணங்களுடையவர்களா இருக்காங்க இல்லையா, மாறி சண்டையிட்டு தண்டனை அடைஞ்சுதான் அங்க வீட்டுக்கு போவான்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் இங்க திண்டாட்டமா இருக்கும். ஐயோங்கிற சத்தம் இங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதே நேரம் குழந்தைகள் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க? ஆஹா ஆகான்ற பாட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆஹா பாபா ஆஹா, ஆஹா எனது பாக்கியமே ஆஹா, ஆஹா டிராமா ஆஹா அப்படின்ற பாட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க. பாட்டிய எதை நினைச்சு இப்ப ஏன் இப்படி நினைச்சு பாடுறோம்? இங்க விநாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து சாந்தி தாமத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்கு போறேன் அப்படிங்கிற நினைவு பிராமணர்களான குழந்தைகளான உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த அசுர குண மனிதர்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால என்னுடைய உறவு போயிருச்சு, என்னுடைய மகன் போயிட்டான், என்னோட பிள்ளை போயிட்டான், என்னுடைய வீட்டுக்காரமா போயிட்டாங்க அப்படின்ட்டு இங்க ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒப்பாரி நடக்கும், ஒரு பக்கம் நீங்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க. நான் சாந்தி தாமம் போறேன், சுகதாமம் போறேன் அப்படின்னு. அதான் வேட்டைக்காரனுக்கு இங்கிட்டு கொண்டாட்டமா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. இங்க மிருகங்களா இருக்காங்க இல்லையா அசுர குணங்களுடைய மனிதர்கள், அவங்க திண்டாட்டத்துல இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் அந்த வேர்டுக்கான அர்த்தம்.
நெக்ஸ்ட், நாம் எந்த இளவரசனாக முயற்சி செய்யணும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நாம் சக்கரத்தை சுற்றுறோம் என்ற நிச்சயம் கூட இருக்குது. மற்ற யாருமே இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. இது புதிய ஞானம். மேலும் தூய்மையாக ஆவதற்காக பாபா நினைவை கற்றுக் கொடுக்கிறாரு. பாபா கிட்ட இருந்து ஆசி கிடைக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கல்பமா பாபாவுக்கு குழந்தை ஆகுறீங்க. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி இருக்கிறீங்க. யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க புரிய வையுங்க. நீங்க ஆத்மா, பரமபிதா, பரமாத்மா தந்தை ஆவார் என்பதை இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்க. தெய்வீக இளவரசனாக முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த அளவு தெய்வீக இளவரசன் ஆக வேண்டும் என்றால் இந்த அளவு முயற்சி செய்யணும் என்பதை இப்பொழுதுதான் அவர்களுடைய புத்தியில வரும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நீங்க தெய்வீக இளவரசர் ஆகணும். அப்ப சொல்லுவார் அடிக்கடி இந்த வார்த்தையும், பெக்கர் டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பிச்சைக்காரர் இப்ப நீங்க மாறினீங்கன்னா நாளைக்கு பிரின்ஸா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. பெக்கரா இங்க மாறணும் அப்படின்னா என்னுடையதுன்னு இங்க எதுவுமே இல்லை, பரமாத்மா மட்டும்தான் என்னுடையவர், மற்ற எல்லாமே தந்தையுடையதுதான். இந்த உடலும் என்னுடையது கிடையாது, மனசும் என்னுடையது கிடையாது, பணமும் என்னுடையது கிடையாது. என்ன, இந்த மூன்றுமே என்னுடையது கிடையாதுங்கிறப்ப, உடலே என்னுடையது கிடையாதுங்கிறப்ப, இந்த உடலின் உறவுகள் இருக்காங்க இல்லையா, சுத்தி இருக்க தேக உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி உங்களுடையவங்களா ஆவாங்க? சுத்தி இருக்க இந்த தேக பொருட்கள், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் நினைக்கிற இந்த பொருட்கள் மீது உள்ள பற்று, இதுவும் உங்களுடையது கிடையாது. எல்லாமே தந்தையுடையதுன்ற மொத்தமா ஒரு சரண்டர்னஸ் வரணும் உங்களுக்கு. இது வந்துருச்சுன்னா நீங்க பிச்சைக்காரர்கள். எதுவுமே இல்லாத மாதிரி வாழ்றோம்னா அப்ப பிச்சைக்காரர்கள் தானே நம்ம. பரமாத்மா மட்டும்தான் என்னுடையவர் அப்படிங்கிற நினைவு இருக்கும் போது யார் இந்த ஒரு ஸ்திதியில சரீரத்தை விடுறாங்களோ அவங்க பிச்சைக்காரர்களா சரீரத்தை விடுறாங்க. அவங்களே அங்க இளவரசர்களா மாறுவாங்க. யார் இங்க பிச்சைக்காரர்களா மாறுறாங்களோ அவங்க கண்டிப்பா அங்க இளவரசரா மாறுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவார். ஏன் அப்பா இங்க பிச்சைக்காரரா மாற சொல்றாருன்னா, இங்க எதையாவது பிடிச்சீங்கன்னா மறுபடியும் கர்ம பந்தனம் ஏற்படும், மறுபடியும் இங்கேயே பிறவி எடுக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அப்பா. இங்க எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டாரு அப்பா. இதன் மூலமா தான் நீங்க அங்க உயர்ந்த பதவி இளவரசர் ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேர், யாரை மறக்கிறதுனால தெய்வீக குணங்கள் தாரணை ஆவறதில்ல. மேலும் தந்தையை நினைவு செய்தால் எது வெளியேறும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. விகாரம் போன்ற அனைத்தையுமே விட்டுடணும். சகோதரி கூட இல்ல, சகோதரன் புரிஞ்சுக்குங்க. மேலும் தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னால் பாவ கர்மங்கள் அழிந்திடும். மற்றபடி எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்ல. கடைசியில வேறு எந்த விஷயங்களின் அவசியம் இருக்காது. தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். ஆஸ்திக்கு அருகதை உடையவர்களாக ஆகணும். அது போல அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருக்கணும். லட்சுமி நாராயணன் சித்திரம் மிகவும் துல்லியமா இருக்குது. தந்தையை மறக்கிறதுனாலதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதையும் மறந்துடுறாங்க. குழந்தைங்களே, தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்யுங்க. பாபாவை நினைவு செஞ்சு நாம் இவர்களை போல ஆகணும். இந்த மாதிரியான குணத்தை தாரணை செய்யணும். விஷயம் மிகவும் சிறியது. குழந்தைங்களுக்கு எந்த அளவு உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குது, எந்த அளவு தேக அபிமானம் வந்துடுது, ஆத்மா அபிமானியா ஆகணும்னு பாபா இப்ப சொல்றாரு. தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தியை எடுக்கணும். தந்தையை நினைவு செய்தீங்கன்னா குப்பையெல்லாம் வெளியேறிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க இப்ப சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆகணும், சம்பூர்ண நிர்வீகாரியா ஆகணும். அதுதான் சொல்றாரு. மொத்தமா விகாரங்களை எல்லாம் விட்டு தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களா மாறணும். அதுக்கு ஒரே வழி இந்த ஆத்மா அபிமானி ஆகிற பயிற்சி தான். இந்த ஆத்மா அபிமானி பயிற்சி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். ஆத்மா அபிமானி அப்படின்னா நான் ஆத்மாவா இருக்கிறதுக்கே முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். ஏன்னா நான் ஆத்மாவா தான் இருக்கேன், இந்த தேகம் என்னுடையது கிடையாது. இது அழுக்கான காமத்தால உருவான சரீரம். இது இந்த சரீரத்துல நான் இருக்கிறதுக்கே முதல்ல வெக்கப்படணும் அப்படிங்கறத சொல்லுவாரு. நீங்க அப்ப நீங்க எப்பவுமே ஒளி உடல் தரிச்சவங்களா ஒளி உடல்ல அமர்ந்திருக்கீங்கிற ஸ்திதியிலே இருங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்பா. அதுதான் இந்த உணர்வுல இருக்கணும். ஆத்மாவா நான் இருக்கிறதுக்கே முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வேணும். நான் பரமாத்மாவுக்கு குழந்தையா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும். கூடவே இந்த டிராமால நான் எனக்குன்னு இவ்வளவு உயர்ந்த பார்ட்டு கிடைச்சிருக்கு. ஏன்னா யாருக்குமே இந்த பார்ட்டு கிடைக்கல. ஆத்மாவா இருக்கேன் நானு, நாளைக்கு நான் தேவதையா மாற போறேன் அரை கல்பத்துக்கு. கூடவே அரை கல்பத்துக்கு நான் மூர்த்தியா ஜட ரூபத்துல வழிபட போறேன். எவ்வளவு உயர்ந்த பாட்டு பாருங்க அந்த டிராமால நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு.
அதுவே கூடவே இறுதி நேரத்துல இந்த டிராமா முடியும் போது தந்தையின் குழந்தையா பிராமணனா மாற்றப்படுறேன். நானே பிரம்மா விஷ்ணு சங்கரங்கிற சூட்சமா பார்த்து பண்றேன், பரிஸ்தாவா மாறுறேன். நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட தந்தையின் கூடவே போறேன். இந்த பாக்கியம் இந்த தேவாத்மாக்களை தவிர வேற யாருக்குமே கிடைக்கல. வேற யாருக்காவது கிடைச்சதா? இதுக்கு முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா, வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், மிருகத்துக்கு திண்டாட்டம் அப்படின்னு. மற்றவர்கள்லாம் திண்டாட்டத்துல இருக்கும் போது எனக்கு மட்டும் இந்த டிராமா எவ்வளவு உயர்ந்த பாடத்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த விஷயத்துக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வேணும். இந்த உணர்வுலயே மூழ்கி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம அபிமானி. இந்த அபிமானி பயிற்சியை தான் செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. தேக அபிமானியா மாறாதீங்க. இந்த தேகம் என்னுடையது, இந்த தேகத்தின் உறவுகள் என்னுடையவர்கள், இங்க இருக்க பொருட்கள் என்னுடையது, இந்த உலகம் என்னுடையது அப்படின்னு இதை மறந்துட்டு நீங்க இதன் மீது அபிமானம் வைங்க. ஆத்மாக்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆத்மா பரமாத்மா டிராமா, இந்த இதுல அபிமானத்தை கொண்டுட்டு வாங்க. இதுதான் உண்மையான ஆத்ம அபிமானி பயிற்சி. இதுலதான் பல கோடி மடங்கு நன்மை பாக்கியம் உங்களுக்கு அடங்கியிருக்கு. பதுமா பதம் பாக்கியம்னு சொல்றாரு இல்லையா, அது எல்லாமே இந்த ஆத்ம அபிமானி பயிற்சியில தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் கூட நல்ல பதவியை அடைய முடியும்னு பாபா கேக்குறாங்க. இப்ப பாபா வந்திருக்காருங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரம்மா மூலமாக புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு, ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கிறத குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த அளவு சகஜமான விஷயம் கூட உங்களிடமிருந்து நழுவி விடுது. ஒன்று, தந்தை எல்லையற்ற பாபாவிடமிருந்து ராஜ்யம் கிடைக்குது. பாபாவை நினைவு செய்தால் புது உலகத்தின் நினைவு வருது. அபலைகள் கூன் விழுந்தவர்கள் கூட மிகவும் நல்ல பதவியை அடைய முடியும். தன்னை ஆத்மானு புரிந்து நீ தந்தை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபாவே வழி சொல்லி இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க கூனிகள் அவலைகள்னு சொன்னார் இல்லையா, இங்க பரமாத்மா படைய பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்காங்க? கண்ணுல பிரச்சனை இருக்கவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, விதவைங்க, கூனிங்க, உடம்பு சரியில்லாதவங்க, ஊனமுற்றவங்க, ஒண்ணு சொன்னா நமக்கு சட்டுன்னு புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு புத்தி குறைவா இருக்கவங்க, வயசானவங்க, ஏதோ ஏழை தாய்மார்கள், இப்படிப்பட்டவங்களதான் தந்தை உருவாக்கி இருக்காரு. இப்படிப்பட்டவர்களை ஒரு படையா உருவாக்கி, ஆன்மீக படையா உருவாக்கி இவங்க மூலமா சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யறாரு. அப்ப எது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய முயற்சியை செஞ்சு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான பாக்கியத்தெல்லாம் தந்தை நமக்கு இந்த நேரம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை பாக்கியம் இவங்களுக்கு தான் கிடைக்குது. இங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கவங்க, அவங்களாம் தந்தை கிட்ட வரதே கிடையாது. இவங்க இளவரசர்களா மாறுறாங்க, நாளைக்கு அவங்க ஒண்ணு இல்லாதவர்களா போறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க அப்பா. நெக்ஸ்ட் பிரதர், எங்கு எப்படி என்ற கேள்வியே எழுவதில்லை என பாபா கேக்குறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது 84 ஜென்மங்கள் முடிச்சிருக்கிறோம், வீட்டிற்கு சென்று பிறகு சொர்க்கத்திற்கு வந்து நடிப்பை நடிப்போம் என்று புத்தியில் பதிந்து விடுது. எங்கு நினைவு செய்வது, எப்படி நினைவு செய்வது என்ற கேள்வியே எழுவதில்லை. தந்தையை நினைவு செய்யணும் என்று புத்தியில் இருக்குது. இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் வருது, நேரடியாக தந்தையை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்கதான் உங்க தந்தையை நேரடியா சந்திக்கிறீங்க. வேற எந்த யுகத்திலயுமே நீங்க சந்திக்க முடியாது. தந்தையை எப்ப சந்திக்க முடியும்? நம்ம இந்த சங்கம யுக நேரத்தை மட்டும்தான் சந்திக்க முடியும். தந்தையோட நம்மளுடைய வாழ்க்கையே இங்க சங்கம யுகத்துலதான் தீர்மானிக்கப்படுது. 84 பிறவிகளும் நம்ம சுகபோகமா வாழணும் அப்படின்னா இந்த ஒரு பிறவில நீங்க அடையக்கூடிய ஆசையின் அடிப்படையில தான் இருக்குது. அப்ப இந்த ஒரு பிறவில தான் தந்தையை சந்திப்பு செய்யக்கூடிய நேரமா இருக்குது. அந்த நேரம் எந்த நேரமா கொடுத்திருக்காரு? காலையில அமிர்த வேலை நேரமா கொடுத்திருக்காரு. அப்படி அந்த அமிர்த வேலை நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப எந்த கல்பத்துல எந்த யுகத்துல நீங்க அந்த முயற்சி செய்ய முடியும்? நீங்க 84 பிறவியிலும் தூங்கிட்டு தான் இருக்க போறீங்க. அப்ப வந்து தந்தை வரல இல்லையா? இந்த ஒரு பிறவியில முழிச்சிருந்து உங்களுடைய காரியத்தை செய்யுங்க கரெக்டா அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்த சந்திப்பு செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். அப்ப இந்த நேரத்துல நல்ல முயற்சி செய்து நீங்க உயர்ந்த பதவியை அடைங்க, உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அப்பா. நெக்ஸ்ட் பிரதர், யாரு நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படின்னு பாபா கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சிவபாபாவினுடைய ஜெயந்தி எப்படி இருக்குன்னா, மனிதர்கள் குழம்பிடுறாங்க. சிவராத்திரி என்று ஏன் சொல்லப்படுதுங்கிறத கூட தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இரவுல கிருஷ்ணருக்கு ஜெயந்தி ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் இந்த இரவினுடைய விஷயம் இல்லை. அது பாதி கல்பத்தின் இரவு முடிவடைகிறது. பிறகு இது புது உலகத்தின் ஸ்தாபனை செய்ய பாபா வரவேண்டியதா இருக்கு. மிகவும் சகஜமானதா இருக்குது. குழந்தைகள் தானே புரிஞ்சிருக்கிறாங்க. சகஜமானது தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் ஏற்படுது. என்னை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தந்தையை நிந்தனை செய்தீர்கள் என்றால் பதவி மோசமானதாக ஆகிவிடும். மிகவும் இனிமையானவராக ஆகணும். முரட்டுத்தனமாக பேசுவது தெய்வீக குணம் இல்லை, இது அசுர குணம். அன்போடு புரிய வைக்கப்படுது. இது உங்களுடைய தெய்வீக குணம் இல்லை, இது அசுர குணம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க அசுர குணம் உடையதுதான் சம்ஸ்காரமா 63 பிறவி ஆயிருக்குது. இனியும் நீங்க அந்த மாதிரி கர்மம் செய்யக்கூடாது. ஏன்னா தெய்வீக குணங்களை தாரணம் செய்ய வேண்டியது இருக்கு. தெய்வீக குணங்களை நீங்க இப்ப தாரணம் செய்யலன்னா 100 மடங்கு தண்டனை பாவம் ஏற்படுது. முதல்ல பாவம் ஏற்படுது, அதன் மூலமா தண்டனையும் கிடைக்குது உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த தெய்வீக குணங்களை தாரணம் செய்யறதுல உங்களுக்கு எவ்வளவு நன்மை அடங்கி இருக்குது. அப்ப நீங்க இந்த சமயம் தான் தெய்வீக குணங்களை தாரணம் செய்யணும். செய்து நீங்க உயர்ந்த பதவி அடையணும். நீங்க தந்தைய நிந்தனை செய்யறது மாதிரி இந்த மாதிரி சண்டையிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் அவ பேரு, தந்தைக்கு அவ பேர் இல்லையா? அதான் தந்தையை நிந்தனை செய்யாதீங்க. இந்த மாதிரி சண்டையிட்டு விகாரங்களை வெளிப்படுத்தி இப்படி நீங்க இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்தீங்கன்னா தந்தைக்கு நிந்தனை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லைன்னு பாபா கேக்குறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது கலியுகம் முடிவடையுது. இது சங்கம யுகம்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. கும்பகர்ணனுடைய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. மேலும் 40,000 வருடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நாம் உயிரோடு இருப்போம், சுகத்தை அனுபவித்து கொண்டே இருப்போம். நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானமாக ஆகிறோம் என்பதை புரிந்து கொள்றதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. இதுதான் கும்பகர்ண தூக்கம் அப்படின்றத சொல்றாரு. அறியாமைங்கிற இருள்ல மூழ்கி போயிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 40,000 வருஷம் இன்னும் கலியுகம் இருக்குது. இந்த 40,000 வருஷம் இது தொடர்ச்சியா நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்கல்ல. இந்த சாஸ்திரத்தை படிக்கிறவங்க அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சன்னியாசிகள் குருமாரெல்லாம். இதுதான் அஞ்ஞானத்தின் இருள்ல மூழ்கி போயிருக்காங்க. அறியாமை இருள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அவ்வளவு வருஷம் எல்லாம் இல்ல. இந்த தந்தை வந்த இந்த 100 வருஷ காலம்தான் சங்கம யுகம். இந்த வருஷம் முடியும் போதுதான், இந்த 100 வருஷம் முடியும் போதுதான் அடுத்து புது யுகம் பிறந்துரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆல்ரெடி 88 வருஷம் போயிருக்கு, இன்னொரு 12 வருஷம் தான் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளதான் நீங்க உங்களுடைய 63 பிறவிகள் சம்ஸ்காரத்தை மாற்ற வேண்டியது இருக்குது. அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அப்ப இந்த நேரம் தான் நேரத்தை வீணடிக்காம குணங்களை தாரணை செய்யறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்க அதிகமான கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கும் இந்த குறுகிய காலம் தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் பிரதர், எந்த காட்சி கிடைக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியாது, எந்த காட்சி கிடைக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்க நீங்க விநாசத்தின் காட்சியை பாக்குறீங்க. நாட்கள் போக போக பிரம்மாவினுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். பிரம்மாவிடம் செல்வதனால் நீங்கள் சொர்க்கத்தின் அப்படிப்பட்ட இளவரசனா ஆவீங்க. இதனாலேயே குறிப்பாக பிரம்மா மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் இருவருடைய சாட்சாத்காரமும் கிடைக்குது. சிலருக்கு விஷ்ணுவனுடைய காட்சி கிடைக்குது. ஆனால் அந்த காட்சியால் இந்த அளவு புரிந்து கொள்ள முடியாது. நாராயணனுடைய காட்சி கிடைக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியும். நாம் இங்கு வந்து இருப்பதே தேவதை ஆவதற்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிரம்மாவுடைய காட்சி கிடைக்குது, அதனாலதான் தந்தை கிட்ட வந்திருக்கீங்க, பிரம்மா தேடி வந்திருக்கீங்க பாடம் படிக்கிறதுக்காக. சிலருக்கு விஷ்ணுவோட காட்சியும் கிடைக்குது. ஆனா அந்த விஷ்ணு காட்சி கிடைக்கிறதுனால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. 4 கைகளோட அவர் நின்னாருன்னா அப்பா அவர பாப்பாங்க, ஏதோ ஒரு தெய்வம் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி மறந்துடுவாங்க. ஆனா லட்சுமி நாராயணனுடைய காட்சி கிடைச்சதுன்னா புரிஞ்சுக்க முடியும். பிரம்மா கிட்ட வந்து இப்படி பாடம் படிக்கிறதுனால, பரமாத்மா பாடம் கொடுக்கறதுனால நம்ம தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சு இப்படி லட்சுமி நாராயணனை போல மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து விஷ்ணுங்கிறது கம்பைன்டு சுரூபமா 4 கை உடையதான் காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம படம் வந்து லட்சுமி நாராயணன் தனித்தனியா காமிச்சிருக்கோம் இல்லையா, தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள் அப்படின்னு காமிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப இவங்க சித்திரத்தை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த பக்தி மார்க்கத்தின் சித்திரமான இந்த விஷ்ணுவோட சித்திரத்தை புரிஞ்சுக்க முடியாது உங்களால அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட், 5000 ஆண்டிற்கு பிறகு நாம் எப்படி சந்திக்கிறோம்னு பாபா கேக்குறாங்க.
இனிமையான குழந்தைங்களே, நீங்க 5000 ஆண்டுக்கு பிறகு வந்து அதே குழந்தைங்க தான் சந்திக்கிறீங்க. தோற்றமும் அதுதான். 5000 வருடங்களுக்கு முன் நீங்க தான் இருந்தீங்க. நீங்க தான் சொல்றீங்க 5000 வருடங்களுக்கு பிறகு அதே நீங்கள் தந்தை தான் வந்து சந்திக்கிறீங்க. மீண்டும் அவர் நம்மை மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆக்கிட்டு இருக்காரு. நாம் தேவதையாக இருந்தோம், பிறகு அசுரர்களாக ஆக்கிவிட்டோம். தேவதைகளுடைய குணங்கள் பாடிக்கொண்டே வந்தீங்க, தன்னுடைய அவகுணங்களை வர்ணனை செய்து கொண்டே வந்தீங்க. இப்பொழுது பிறகு தேவதை ஆகணும் என்றால் தெய்வீக உலகத்திற்கு செல்லணும். இப்பொழுது நல்ல முறையில முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையணும் அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க உயர்ந்த பதவி அடையணும்னா கண்டிப்பா தெய்வீக குணங்களை தாரணம் செய்யணும்ன்றத சொல்றாரு. நீங்க ஃபுல்லா முரளி ஃபுல்லா அந்த தெய்வீக குணங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அசுர குணங்கள், தெய்வீக குணங்கள். அசுர குணங்கள்ன்றது எது? இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், 5 விகாரங்கள். இதனால தூண்டப்படக்கூடிய தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம், இந்த 4 விஷயமும், இந்த 4 இந்த 5 மொத்தமா சேர்ந்து உங்களை பாடா படுத்தி எடுத்துருக்கு அரைக்கல்பம். இதற்குள்ளதான் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. மாயைன்னு சொல்லப்படுறது இந்த தேகத்தின் விஷயங்கள், விகாரங்களின் விஷயம் இப்படி இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் அசுர குணங்கள் அப்படின்னு மொத்தமா சொல்லிட்டு, இப்ப நீங்க தெய்வீக குணங்களை தாரணம் செய்யணும் அப்படிங்கறது அந்த 7 விதமான குணங்கள். பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம ஏற்கனவே? தூய்மை, சுகம், சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம். அதான் KT² லோ ஹை பிளட் பிரஷர் பார்த்தோம் இல்லையா ஒரு மட்டும். அந்த மாதிரி தெய்வீக குணங்களை இங்க தாரணம் செய்யணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இன்னைக்கு குணங்களின் விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரப்பா. ஏன்னா நீங்க குணங்களின் அலங்காரம் செய்ய வேண்டிய நேரம் எது? இந்த பிராமண வாழ்க்கை. ஞானத்தின் அலங்காரம் அப்ப அவங்களுக்கு செய்யறேன், குணத்தின் அலங்காரம் செய்யறேன், சக்திகளின் அலங்காரம் செய்யறேன். இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாவே இருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அலங்காரம் செய்யறவர் யாரு? அலங்காரம் வேற யாரு பண்ண முடியும்? அவர் தான் செய்ய முடியும். ஞானத்தின் அலங்காரம் வேற யாரும் செய்ய முடியாது. குணத்தின் அலங்காரமும் அவர் தான் செய்யணும். சக்திகளையும் அலங்காரம் அவர் தான் செய்யணும். இதெல்லாம் அவரு நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா கடனா கொடுத்திருக்காரு. கடனா தான் கொடுத்திருக்காரு இது நமக்கு. திருப்பி அவருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி ரிட்டர்ன் பண்றது? இந்த ஞானத்தையும் குணத்தையும் சக்தியும் எப்படி நமக்கு ரிட்டர்ன் பண்றது அவர்கிட்ட? நம்ம எப்ப அவருக்கு சமமா மாறுறோமோ, பாப் பிரமான் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது எப்ப அடையிறோமோ அதுதான் அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்க எப்ப எனக்கு சமமா மாறிட்டீங்களோ அப்பதான் நீங்க எனக்கு ரிட்டர்ன் கொடுத்ததா நான் கணக்குல எழுதுவேன் அப்படிங்கறது. அப்ப இந்த அலங்காரம் இவ்வளவு சக்திகளை நீங்க தான் தாரணம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்பா எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, கடனா கொடுத்துருக்கேன், நீங்க திருப்பி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. உலகாய நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதர். இந்த உலகாய ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க குழந்தைங்கள்ட்ட அப்படின்ட்டு அதையும் சொல்லி பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் வந்து அனைவருக்கும் சொல்லுவார் இல்லையா, படியுங்க, நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா எங்களுடைய பேரும் புகழடையும், உங்களுடைய பேரும் புகழடையும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் தானே சொல்லுவாங்க நம்மகிட்ட, நாங்க நல்லா சொல்லி கொடுத்தோம்னு எங்களை பாராட்டுவாங்க அப்படிங்களா? அந்த மாதிரி வந்து பாபா உங்களிடம் வந்த பிறகு பழைய விஷயம் ஒன்றுமே வெளிப்படுவதில்லை, அனைத்தும் மறந்து போய்விட்டது, பாபாவிடம் வந்ததுனால அமைதி கிடைத்தது என்று நிறைய பேர் இது போல சொல்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தந்தையின் பேரை மகிமைப்படுத்துங்க. தந்தை உங்களை மகிமைப்படுத்துறாரு. இப்ப நீங்க தேவதையா வாழ்ந்திருக்கீங்க அரைக்கல்பம், நீங்க மூர்த்தியா தந்தைக்கு சமமா பூஜிக்கப்பட போறீங்க. என்ன தந்தையின் குழந்தையா இருக்கீங்க, மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கீங்க, நீங்க டபுள் மாலிக்கா இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இல்லையா? டபுள் மாலிக்கா இருக்கீங்க, விஸ்வ மகாராஜாவா இருக்க போறீங்க. உங்களுடைய பெருமை மகிமை எல்லாம் யாருக்குமே கிடையாதுன்னு இப்ப நம்மளை மகிமைப்படுத்துறாரு இல்லையா? அதே போல நீங்க உங்களுடைய குணங்களை கடைபிடிச்சு இங்க வந்து எனக்கு நல்ல சாந்தி கிடைச்சது, தூய்மையான வாழ்க்கையை நான் வாழ்றேன், நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், வாழ்க்கையில எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய நடத்தையின் மூலமா, முகம் மற்றும் நடத்தையின் மூலமா வெளிப்படுத்துங்க. உங்க முகம் மற்றும் நடத்தையின் மூலமா தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யுங்க. அதன் மூலமா தான் இந்த தந்தைக்கும் பேர் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், ஆத்மாக்களோட நடிப்பு பற்றி பாபா சொல்றது என்ன? அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கும்னு இருந்து விடாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இந்த உலகம் வந்து இப்படிதான் அழிந்து போக வேண்டியதா இருக்குது. பிறகு நீங்க புதிய உலகத்துக்கு வருவீங்க. இது மிகப்பெரிய அழகான உலகமாக இருக்கும்.
சிலர் சாந்தி தாமத்துல ஓய்வா இருப்பாங்க, சிலருக்கு ஓய்வே கிடைக்கிறது இல்ல. அனைத்து விதமான நடிப்பும் இருக்குது, ஆல்ரவுண்ட் நடிப்பு எல்லாருக்கும் சிலருக்கு இருக்கா, சில ஆத்மாக்களுக்கு. ஆமா ஆனால் ஆமா வந்து தமோ பிரதானமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுறாங்க. அங்கு அமைதி, சுகம் அனைத்துமே கிடைத்திடுது. இது போல நல்ல முறையில முயற்சி செய்யணும். யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கும் என்பதல்ல, முயற்சி செய்யணும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கு. நாம் ஸ்ரீமத் படி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் பாபா. அவர்தான் ராஜாவாக ஆவதே இல்லை. அவருடைய ஸ்ரீமத் படி நாம ஆகிறோம். புதிய விஷயம் இல்லையா? ஒரு பொழுதும் யாரிடமிருந்தும் கேட்பதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறோம். நாம் தான் அநேக முறை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் மற்றும் இழக்கிறோம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க சக்கரத்தை சுத்திட்டே இருங்க. நீங்க இப்ப அப்பா சொல்லி கொடுத்த விஷயத்தையே நீங்களே சுத்தி பாருங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்கதான் தேவதையா இருந்தீங்க, நீங்கதான் இப்ப பிராமணர்களா மாறிடுக்கீங்க, நாளைக்கு மறுபடியும் நீங்க தான் தேவதையா மாற போறீங்க. இதுக்கு பேர் தான் திரிகால தரிசிய நிலை. இப்படி இது ஒவ்வொரு கல்பமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயேதான் தேவதையும் இருக்கான், இந்த அசுரனும் இருக்கான் இப்ப அப்படிங்கறத சொல்றேன். இப்ப அந்த அசுர குணங்களை பூரா மொத்தமா எடுத்துட்டு தந்தை நினைவுல இந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யறீங்க. தாரணை செஞ்சுட்டு மறுபடியும் நீங்க தேவதையா மாற போறீங்க. இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. இப்ப அவங்கள தந்தை திரிகால தரிசியா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்கள் இந்த பிராமணர்கள் தான். அங்க கூட சொல்றாங்க இல்லையா, முற்றும் துறந்த முனிவர்கள், முக்காலத்தையும் அறிந்தவர்கள் ரிஷிகளை பேரு. அந்த ரிஷிகள் வேற யாரும் இல்ல, நாம தான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா நம்மளதானே அப்ப ராஜ ரிஷின்னு சொல்றாரு. ஆமா. நெக்ஸ்ட் கிறிஸ்துவர்கள்ல கூட கோடியில சிலர் தான் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, கிறிஸ்துவ பாதிரியார்கள் எப்பொழுதும் சுற்றி வருவதற்காக போறாங்களாம். இல்லை என்றால் யாரையுமே பாக்குறது விரும்புறது இல்லாம அவங்க நடந்து அமைதியா நடந்து போவாங்கல்ல, அப்ப யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவோட நினைவிலே தானே இருப்பாங்க, கிறிஸ்துவின் நினைவில் மட்டும்தான் இருப்பாங்க. அமைதியில சுற்றி வர்றாங்க. புரிந்திருக்கிறார்கள் இல்லையா? கிறிஸ்துவின் நினைவுல எவ்வளவு இருக்கிறோம். அவசியம் கிறிஸ்துவின் காட்சியும் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு ஜீசஸோட காட்சியும் கிடைக்குமா. அனைத்து பாதிரியார்களும் அப்படி, எல்லா ஃபாதரும் அப்படி இருக்கிறது இல்லைங்கிறாரு பாபா. கோடியில சிலர் உங்களில் கூட நம்பர் பிரகாரம் இருக்கிறாங்க. கோடியில் சிலர் தான் அப்படி வந்து நினைவுல இருந்து கொண்டே இருக்கிறாங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. மற்ற யாரையும் பார்க்காதீங்க. தந்தையை நினைவு செய்து சுயதர்சன சக்கரத்தை சுழட்டி கொண்டே இருங்க. உங்களுக்கு அளவில்லாத குஷி ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க எப்படி வந்து ஜீசஸ் நினைச்சிட்டு எவ்வளவு அமைதியா இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. ஆமா, அவங்கள சொல்லி இப்ப நம்மள செய்ய சொல்றாங்க. அவங்கள பார்க்காத நீங்க திருந்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க எப்படி அவங்க போவாங்க சாயந்தரம் அப்படி ஜீசஸ் இந்த சர்ச் பக்கத்துல இருந்தீங்கன்னா தெரியும். அவங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கையில பைபிளை வச்சுக்கிட்டு என்ன அப்படியே ஹாயா நடந்து போவாங்க. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஊர்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. இல்ல குறிப்பிட்ட அந்த கிரவுண்ட் இருக்கும், அங்க ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கே நமக்கே அழகா இருக்கும். பாரு எப்படின்னா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. வாக்கிங் போறதுக்கு நமக்கு சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா போதும். ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பக்காவா ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படி சூப்பரா போறாங்க இல்லையா. அது ஒரு டெக்னிக். மற்றவர்கள் அந்த தர்மத்து பக்கமா இழுக்கிறதுக்கு, கிறிஸ்துவ தர்மத்து பக்கமா இழுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். அதே போல நீங்களும் தந்தையின் நினைவுலயே சுற்றி வாருங்க. சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய முகத்துல வரக்கூடிய மகிழ்ச்சி, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சாந்தியின் வைப்ரேஷன்ஸ் மூலமா மற்ற ஆத்மாக்களும் கவர்ச்சிக்கப்பட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்க என்ன முயற்சி செய்றீங்க, எதன் மூலமா இந்த மகிழ்ச்சியோட இருக்கீங்க அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப நீங்க அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அமையும் இல்லையா. அதுக்காக அப்பா அப்படி இந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், நாம் எதை திறந்து வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, உயர்ந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு தான் சொல்லப்படுது, கீழானவர்கள் என்று மனிதர்களுக்கு சொல்லப்படுது. இந்த நேரம் தேவதைகள் யாருமே இல்ல. அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு. இது பாரதத்தின் விஷயமாகும். பாபா சொல்றது, எனக்கும் சத்கதியை கொடுக்கிறேன். மற்றபடி யார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தன்னுடைய நேரப்படி வந்து ஸ்தாபனை செய்கிறாங்க.
அனைவரும் வந்து மந்திரம் எடுத்து செல்றாங்க. தந்தையை நினைவு செய்யணும். யார் நினைவு செய்வாங்களோ அவர்கள் தன்னுடைய தர்மத்துல உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னான்றது அதான் கரெக்ட் தான். மனிதர்கள் வந்து தாழ்ந்தவர்கள்னு சொல்றாங்க, தேவதைகள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. தேவதைகள் வந்து இங்க எப்படி இருக்காங்க, இல்ல இங்க இந்த தர்மமே இல்லாம போயிடுச்சு, அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு தான் இங்க பரமாத்மா வந்திருக்காரு. மற்றபடி இந்த தர்மத்தின் பிதாக்கள் தர்மாத்மாக்கள்லாம் எப்ப வராங்க அப்படின்னா துவாபர யுகத்துல இருந்து வராங்க. அவங்கவுங்க நேரப்படி எந்த நேரம் வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டியது இந்த டிராமால பிக்ஸ் ஆயிருக்குதோ அதுபடி வந்து அவங்க ஒவ்வொரு தர்மத்தையும் ஸ்தாபனம் செய்துட்டு வராங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நீங்க மனிதர்களா இருந்துதான் வந்திருக்கீங்க. இப்ப யார் இங்க வந்து பரமாத்மா கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத்துங்கிற வழிபடி நடந்து போறீங்களோ அவங்க தேவதையா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேவையில சுபபாவனை கூடுதலாக சேர்க்க என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, என்னவெல்லாம் சேவை செய்யறீங்களோ அதுல வந்து அனைத்து ஆத்மாக்களும் சகயோகத்தின் பாவனை இருக்கணும், குஷியின் பாவனை மற்றும் நல்ல எண்ணம் இருக்கணும். அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் சகஜமாக வெற்றி அடைஞ்சிடும். முந்தைய காலங்கள்ல ஏதாவது காரியம் செய்ய போகிறாங்கன்னா முழு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுவாங்க. அது போல நிகழ்கால சேவையில இதை கூடுதலாக சேர்க்கணும். எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக முதல்ல அனைவருடைய சுபபாவனை சுப விருப்பங்களை பெற்றிடணும். அனைவருடைய திருப்தியின் பலத்தை நிறைத்திடணும். அப்பொழுது சக்திசாலியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. சுபபாவனை அப்படின்னா சுபபாவனை வைக்கணும் அப்படின்னு நம்மள சொல்றது என்ன அப்படின்னா இரக்க பார்வையோடு பாருங்க அப்படிங்கறதான். பாவனை எங்க வரும்? உள் உணர்வு. இப்ப முதல்ல ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, பார்வை உள் உணர்வு மாத்தணும் அப்படின்னு. இந்த உள் உணர்வுக்கு பேர் தான் பாவனைங்கிறது. அந்த உள் உணர்வு சுபமானதா இருக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப நீங்க இரக்க பார்வையோட ஒரு இனிமையான பார்வையோட பார்க்கும்போது அந்த சுபபாவனை உங்கள் மூலமா வெளிப்படும். அப்படின்னா நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்களும் நல்ல நிலைமை அடையட்டும், தந்தையின் அறிமுகம் கிடைச்சு இவங்களுக்கும் தந்தையோட ஆசி கிடைக்கட்டும் அப்படிங்கிற சுபபாவனையை நீங்க வைக்கணும். அதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. கூடவே அவங்களுக்கு நீங்க சேவை செய்றீங்க, சேவை செய்து அவங்க கிட்ட இருந்தும் நீங்க அந்த ஒத்துழைப்பின் சக்தியினாலேயே அந்த ஆசீர்வாதங்களையும் அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. அன்பா சேவை செய்து அவங்க கிட்ட நீங்க ஒத்துழைப்பு வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சகயோகம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் சேவை செய்வதற்கு என்ன கூறினால் புண்ணியம் சேமிப்பாக ஆகிவிடும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எவ்வாறு தந்தை இதோ வந்து விட்டேன் என்று கூறுகிறாரோ அவ்வாறு நீங்களும் கூட சேவைக்கு ஆஜராகி விட்டேன் உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாக ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. பாபா நம்ம கூப்பிட்டோன்னு பாபாவை நம்ம பாபான்னு கூப்பிட்டோன்னே இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வர்றாருல பாபா, அதே மாதிரி சேவைக்குன்னு உங்களை அனுப்புனா உத்தரவிடுங்க பாபா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போயிடணுமா. அதுக்கு வந்து அப்பதான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகும் அப்படிங்கிறாங்க. ஆமா, இதுக்கு பேர் தான் பங்க்சுவாலிட்டிங்கிறது. இங்க கூப்பிட்ட உடனே வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. தேவைக்கு எவரடியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையாப்பா. அது பிரம்மா பாபா கூட சொல்லுவார் அந்த வார்த்தைய. குரு கூப்பிட்டா உடனே இந்த செகண்டே போகணும். இந்த கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, இதை முடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. யமன் கூப்பிட்டா இப்ப உடனே போகணும் இல்லையா, உயிரை விட்டு. யமன் கூப்பிட்டா இந்த செகண்டே உடம்ப விட்டுட்டு போகணும் இல்லையா. அதே போல இந்த சேவைக்கும் உடனே யாராவது கூப்பிட்டா உடனே செய்த காரியத்தை விட்டுட்டு உடனே போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்க எவரடியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எவரடியா இருக்கவங்களுக்கு தான் அந்த உயர்ந்த பாக்கியம் கிடைக்குது. அதத்தான் சொல்லுவார் முரளியில கூட, அவ்வியத்த வாயில கூட அப்பா சொல்லுவாரு, எந்த சேவைனாலும் முன்னாடி வந்து நான் செய்யறேன்னு சொல்லணும், அவங்களுக்கு தான் அர்ஜுனன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்ப நீங்க அர்ஜுனனா இருக்கணும்னா எந்த சேவையிலும் நம்ம முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. இப்ப இந்த முரளிக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி பாத்துடலாம்ன்றத நானே சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்றத சும்மா ஏன்னா வந்து அது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஞான சிந்தனை செய்ய கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா
நம்ம வந்து நம்ம விட வேண்டிய அசுர குணம் எது அப்படின்னா முரட்டுத்தனமான வார்த்தைகள்ல யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறது பெரிய பூதமானது, அதை நம்ம விட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறப்பதற்கான பயிற்சி, நம்ம உடலை மறந்துட்டு அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சியை அதிகாலையில செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. வந்து இன்னொன்னு பாத்தீங்க, அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செல்லணும் வரணும் அப்படிங்கறத கடைசியில 2 விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படிங்கறத பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம வந்து சாணிதாமத்துக்கு போகணும், அடுத்ததுக்கு சுகதாமத்துக்கு வரணும், இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதை மட்டும் வந்து பாபா வந்து வழிகாட்டியா மட்டும் இல்ல, வழியும் காமிச்சு அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சிவபாபாவுக்கு வந்து இது புது விஷயம் கிடையாது. நம்ம கல்பங்கல்பமா வர்றது, நம்ம தேவதையா ஆகிறது, பிராமணனா ஆகி தேவதையா ஆகிறது அவருக்கு புது விஷயம் கிடையாது. ஆனா நமக்குதான் இது புது விஷயமா இருக்குது அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவபாபா வந்து எப்பொழுதுமே கர்மாதித்த நிலையில தான் இருக்காரு. நம்ம தான் வந்து நமக்கு வந்து மாயாவுடைய புயல்கள் வரும்போதுதான் நம்ம கர்ம வினைகள்லாம் போகுது அப்படிங்கிறதையும் பாபா இன்னைக்கு முறையில சொல்லியிருக்காங்க. ஞான மார்க்கத்துல வந்து குருட்டு நம்பிக்கையோட விஷயம்லாம் இருக்கிறது இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து பதவியை அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பிரம்மா விஷ்ணு சங்கரரை பற்றி எல்லாம் தெரியாம இருந்தோம் அப்படின்னு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறமா மிருகத்துக்கு திண்டாட்டம் அப்படின்னு வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு அந்த பாயிண்டும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கொண்டாட்டத்துல இருக்க போறோம், மற்ற மனிதர்கள் வந்து திண்டாட்டத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து தெய்வீக இளவரசன் ஆகிறதுக்காக தான் நம்ம முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறத பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தந்தையோட நினைவை வந்து மறக்கிறதுனாலதான் தெய்வீக குணங்களே நமக்கு தாரணை ஆகிறதே இல்லை. அதனால தந்தையை வந்து நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குப்பைகள்லாம் வெளியாயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் யார் யாருக்கு நல்ல பதவி அடைய முடியும் அப்படின்னா அபலைகள் கூண் விழுந்தவங்க கூட முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க கூட நல்ல பதவிகள்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க நினைவு எப்படி நம்ம நினைவு செய்யறது, எங்க நினைவு செய்யறது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் வரக்கூடாது, தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தந்தையை நிந்தனை செய்யறவங்க வந்து உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியாது அப்படிங்கறத பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனிதர்கள் வந்து கும்பகர்ண உறக்கத்துல இருக்கிறாங்க, இன்னும் 40,000 வருஷம் இந்த யுகம் இருக்க போகுது, அதை நம்ம வந்து நம்ம ரொம்ப காலம் இருக்க போறோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, வெகு சீக்கிரத்துல முடிய போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விஷ்ணுவோடைய காட்சி கிடைக்கிறதுனாலலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது, நாராயணனுடைய காட்சி கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கடைசி நேரத்துல இந்த காட்சி எல்லாம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்புறம் வந்து 5000 ஆண்டுக்கு பிறகு நம்ம அதே குழந்தையாதான் வந்திருக்கிறோம், அதே அப்பா தான் வந்திருக்காரு. அதே மாதிரி நமக்கு ஞானத்தை சொல்றாரு, தெய்வீக குணங்களை நம்ம தாரணை செய்யறோம், தேவதையா ஆகுறோம் அப்படிங்கிறதையும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உலகாய ஆசிரியர் வந்து நமக்கு எப்படி வந்து சொல்லி கொடுக்குற, நீங்க எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்க, நல்லா படிங்கன்னு கேக்குற மாதிரி நம்ம அப்பா நம்மகிட்ட கேக்குறாரு. நீங்களும் அப்பாவோட பேரை காப்பாத்தி நல்ல விதமா படிங்க, முயற்சி செய்யுங்க, தெய்வீக குணங்களை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுடைய நடிப்பு பத்தி, அதிர்ஷ்டத்துல இருந்ததுன்னா நடக்கும்னு எல்லாம் முயற்சி செய்யாமலாம் இருக்காதீங்க, நீங்க நல்லா முயற்சி செஞ்சு இது தேவதையா ஆகிறதுக்கு பாருங்க, அதிர்ஷ்டத்தை நம்பிட்டுலாம் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்துவர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க, எப்படி ஃபாதர்ஸ் வந்து அவங்க நடந்து போறப்ப கிறிஸ்துவோட நினைவுலே இருக்கிறாங்களோ அதே மாதிரி என் நினைவுலயே அமைதியில இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆன்மீக பல்கலைக்கழகம் கண்காட்சியெல்லாம் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேவையில சுபபாவனையை வந்து சேர்க்கணும்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும், அந்த சேவையில தான் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. நாம சேவை செய்யறதுக்கு வந்து புண்ணிய கணக்கு எப்படி சேமிப்பாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பாபா வந்து தந்தை இதோ வந்துட்டேன்னு ஆஜராகிற மாதிரி நம்மளும் வந்து சேவைக்கு ஆஜராகணும் அப்படின்னு இருக்காங்க.
இந்த 1 ஹவர்ல நம்ம 3 முறை இந்த 3 முறை நம்ம முரளியை வாசிச்சோம் பாத்தீங்களா. நீங்க முதல்ல ஒரு தடவை சொன்னீங்க, நான் ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நீங்க முரளியை லாஸ்ட் 10 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை முரளியை படிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? இத கேட்டாலே 3 முறை படிச்ச மாதிரியே. ஆமா. ஏன்னா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா. ஓகே சிஸ்டர். சரி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி பாபா.